சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திவிட ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே இவரின் எண்ணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இவர் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்பதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதோ அல்லது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதோ ஒருவர் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இல்லையென்றால் உன் வாழ்க்கை முழுமையிலுமே இது உன்னை தொடர்ந்து கொண்டிருப்பது, மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருப்பதும் இருந்து கொண்டிருந்தால் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்து ஓடிவிடுவாய். இப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதனை முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று என்னவென்று புரிதலோடு நீ எதிர்நோக்கி பார்த்திருந்தாயானால் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை நீயே கண்டுபிடித்திருப்பாய். இனியும் இதை எல்லாமும் இப்படியே விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லிவிடத்தான் வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தை இத்தோடு எல்லாவற்றையும் விட்டு ஓடு எண்ணி விடுவாய். உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் நடப்பதனால் வாழ்க்கையை விட்டு வெறுக்க நீ யோசிக்கிறாய். அப்பா ஒன்றை சொல்கின்றேன், கவனமாக கேட்க. ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை நடக்கிறது. நீங்கள் அதற்காக கலங்குகிறாய், அழுது புலம்புகிறாய். அந்த பிரச்சனையை யார் உனக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் திருந்துவதற்கும் பல முயற்சிகளை செய்கின்றாய். நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அவர்கள் அப்பொழுது மட்டும் திருந்துவது போல, அதாவது அந்த நொடி மட்டும் திருந்துவது போல நடித்துவிட்டு உனக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் அதே தவறைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்காக நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்கின்றாயோ? ஆரம்பத்தில் எதுவுமே ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது நமக்கு பழகி போய்விடும். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த விஷயத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார். நீ இதையெல்லாம் என்னவென்று கேள்வி கேட்காமல் இருந்து பார். அப்பொழுதுதான் அவர்களுக்குள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தோன்றும். நாம் ஒரு தவறு செய்திருக்கிறோம் என்னவென்று கேட்டு நம்மிடம் சண்டையிடாமல், நம்மிடம் பிரச்சனைகள் செய்யாமல் இவர்கள் இருக்கிறார்கள் எதனால் என்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு யோசிக்க தோன்றும். உன்னுடைய மனதில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பது அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். என் அன்பு குழந்தையே, எதையுமே இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்வார்களே, ஆனால் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் அவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு கவனித்து பார்ப்பார்கள். இல்லை என்றால் எதுவாக இருந்தால் என்ன, வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கும்போது அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. அதுபோலத்தான் இந்த உறவுகளும் எப்பொழுதும் ஒரு பொருட்டாக தெரிந்துவிட மாட்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றவுடன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதே கஷ்டம் மற்றவர்களுக்கு நம்மாலே உருவாகிறது என்னும் பொழுது அதை உருவாக்கிவிடக்கூடாது என்ற எண்ணம் வேண்டும். அந்த எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே இங்கு நிலைத்திருக்கக்கூடிய உறவுகளாக இருக்க முடியும். எது நடந்தால் நமக்கு என்ன என்று சொல்லி தன்னுடைய சந்தோஷம் மட்டுமே முக்கியம் என்று சொல்லி சுயநலமாக இருக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்தான் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இது போன்று உனக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த நேரம் நம்மை சுற்றி ஒருவர் வேண்டுமென்றே நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க நினைக்கிறார் என்றால் அதை நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கட்டாயமாக நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு
எப்படியெல்லாம் கை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது, உன் அப்பா சாயப்பா இருக்கும்பொழுது உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் நான் உனக்கு அடையாளப்படுத்தத்தான் செய்கின்றேன். இந்த நபரோ இப்பொழுது இந்த நொடியில் இன்று அல்ல சில காலமாகவே திட்டம் போட்டு கணக்க போட்டு வைத்திருக்கிறார்கள். எந்த நேரம் உன் காலை வாரி விடலாம், எந்த நேரம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்பது அவர்கள் பல நாட்களாக போட்ட திட்டம் அல்லவா? ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் எதையாவது செய்துவிட வேண்டும், ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாமும் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார் என்றால் அது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒன்றும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல என்பதனை முதலில் நீ தெரிந்து இருக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒருவரை அடையாளப்படுத்துகிறேன் என்றால் இப்பொழுதாவது இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட ஒரு வாய்ப்பாகத்தான் அதனை நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு என்ன நடத்து காட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல் ஒன்றை உன் கைகளில் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உன் சாயப்பா நான் இருக்கும் நேரம். என்னை மீறி ஒருவர் உன் வாழ்க்கையை பார்த்து கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி திரிய முடியுமா என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது போன்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கை நமக்கு நடக்கும். எல்லாமுமாக நாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை சொல்லும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எப்பொழுதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைத்தான் இவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றாயானால் அந்த இடத்தில் இந்த ஆண் தான் மும்முரமாக நின்று கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் கிடைத்தால் ஒருவர் காலை வாரிவிட தயாராக இருக்கின்றார். ஏனென்றால் அதிகாரத்தை பெற அவர் முயற்சி செய்கின்றார். எந்த இடத்தில் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கின்றதோ அந்த மதிப்பை மரியாதையும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காகவே இந்த சாயப்பா இத்தனை முறை உன் முன்னால் மீண்டும் மீண்டும் தோன்றுவதற்கு இதுதான் காரணம். உடனிருந்து கொண்டே உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் எப்பொழுதுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து நான் எடுத்துக்கொண்டோமானால் பிறகு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே நம்மால் சட்டென்று எதிர்கொள்ள முடியாது. நம்புவதற்கு சில காலம் ஆகிவிடும். நமக்கு இப்படி நடந்தது நம்முடைய வாழ்க்கை இல்லா, இப்படி நடந்தது நாம் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் தாண்டினாலும் நமக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். இந்த சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் உனக்கு தடுத்து நிறுத்தத்தான் இந்த ஆண் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார் என்பதனை மறந்து விடாதே. ஒரு செயலில் உனக்கு அவமானம் ஏற்படுத்தி விட்டாரே ஆனால், உனக்கு அவமானத்தை தந்து விட்டார்களே ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா முன்னின்று எதையும் உனக்கு அப்பா வெளிச்சம் போட்டு காட்டி விடுகின்றேன். இந்த உண்மையான மனிதர்களை எல்லாமும் நான் உனக்கு அடையாளப்படுத்த நினைத்து விடுகின்றேன். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் இருந்து மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம் இப்படிப்பட்ட சில உறவுகள் உன்னோடு இருந்து கொண்டிருப்பதை ஒரு காலம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் மனதில் ஒரு துளி அளவு நல்ல எண்ணத்தோடு இருக்கவில்லை. உடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள். அப்படியென்றால் அதை வேண்டுமென்றே மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்துவதற்காகத்தானே தவிர ஒருபொழுதும் உன் மீது நல்ல எண்ணம் கொண்டு கிடையாது. ஒருபோதும் உன் மீது இந்த வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளை நினைத்து நீ ஒரு நாளும் யோசித்தது கிடையாது. எப்பொழுதும்
ஏதோ ஒன்று என்று ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதான் இப்படி இருக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் சூதானமாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதாரிப்பாக இருக்க தெரியவில்லை. எல்லோரையும் நம்புகிறாய். எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விடுகின்றாய். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது, அவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நமக்கான சூழ்ச்சி கொண்டு நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை செய்வது யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் செய்கின்ற விஷயம் என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லா நேரமும் என்றும் என்றென்றும் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ கற்றுக்கொள்ள தயாராகிவிடு. நீ நினைத்தால் இங்கு நடக்காது கிடைக்காது என்று எதுவுமில்லை. நினைத்தால் உன்னால் எதை பற்றியும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தானே உண்மை. நீ தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாய். தெய்வத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்றாய். தெய்வம் நினைத்தால் உன்னை தேடி வருவது, நீ நினைத்தால் தெய்வத்தை நெருங்குவதுமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான். அவர்கள் தெய்வத்தின் முன்னிலையில் விழுந்து விழுந்து தெய்வத்திற்கு ஒவ்வொன்றையும் செய்தாலும் தெய்வத்தின் பார்வை உன் மீதுதான் இருந்திருக்கிறது. தெய்வத்தின் பார்வை உன் மீதுதான் விழுந்திருக்கிறது என்று நிச்சயமாக என் குழந்தை, நீ பெருமையோடு நீ எதிர்கொள்ளப் போவதை மற்றவர்களும் பார்த்து நல்லபடியாகத்தான் நினைப்பார்கள். உனக்கு என்ன ஆலோசனைகள் தோன்றினாலும் அதை உன் சாயப்பாவிடம் சொல். அதை நான் உனக்கு நல்லதா கெட்டதா என்று நான் யோசித்து பார்த்துவிட்டு சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நடக்கும் எல்லா சூழ்நிலையும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையின் மேல் ஏறி வந்து கொண்டிருக்கும் நேரம். இந்த பொறாமை எண்ணம் கொண்ட மனிதர்களை நீ தூர எறிந்துவிடு. உனக்கானவற்றை நிச்சயமாக உன்னை தேடி வரும். எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்று நீ நம்பு. உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.